தயவு. மனிதன் யார்? மனிதன் யார்? உணர்வு, உயிர், மனம், உடல் என்ற 4 பகுதிகளைக் கொண்டு விளங்குகின்றான் மனிதன். உணர்வு என்ற ஒன்று புலன் அறிவுக்கும் மன அறிவுக்கும் எட்டாத உட்புறமாக உள்ளே அகத்தில் ஒரு அணு புள்ளி போல் அருவ நிலையில் சாட்சி மாத்திரமாக அறிவு என்கின்ற ஆகாசமாக என்றும் இருப்பது. இது புறத்தில் பிறர் யாரும் அறிய முடியாதபடி சுயம் என்னும் தன்மை நிலையில் அந்தரங்கமாக உள்ளே உள்ளதால் உள் உணர்வு அல்லது நிலை அறிவு என்று அழைக்கப்படுகின்றது. உடலோ புறமுகமாக பகிரங்கமாக கண் மற்றும் மனத்திற்கு சாட்சியாக உருவமாக சதா தோற்றம் மாற்றம் தேய்வு சிதைவு மறைவு கொண்ட பௌதிக ஜடப்பொருளாக இருப்பது. எண்ணற்ற 50 அணுக்களின் கூட்டு தொகுப்பாக இருப்பதால் இது பூத உடல் எனப்படுகிறது. இந்த பக்கம் புறமுகமாக ஜடத்துவமாக உள்ள இந்த பௌதிக உடல் உருவையும் அந்த பக்கம் அகமுகமாக அருவமாக உள்ள உள் உணர்வு புள்ளியை இணைப்பது உயிர் என்னும் ஜீவன். இது உருவமும் அல்ல அருவமும் அல்ல, இரண்டினாலும் ஆன அருவுருவம் கொண்டுள்ளது. இது அகம் ஆகிய ஆன்மாவையும் புறம் ஆகிய உடலையும் இணைத்து வாழ்க்கை அனுபவத்தை தரும் ஒரு இணைப்பு பாலமாக உள்ளது. இதுதான் ஆவி வடிவம் எனப்படுகிறது. இதை தொட்டு ஸ்பரிசிக்க முடியாது. இந்த அருவுருவ உயிர் உணர்விலான ஆற்றல் ஆவி வடிவம் தனக்கு மட்டுமே அனுபவமாக இருப்பது, தானாய் இருப்பது. ஏகதேசம் பிறரால் இதை கண்ணால் காணவும் கூடும். மனம் புறம் என்றாலும் இது அருவுருவ உயிராற்றல் உணர்வு வடிவம் ஆகிய ஆவி வடிவத்துடன் கூடி இதுவும் அருவுருவமாகவே இருக்கின்றது. வேறு ஒரு வகையில் சொல்வதென்றால் அருவம் அருவுருவம் உருவம், அதாவது அறிவு உயிர் உடல் என்ற 3 உடல்கள் கொண்டவன் ஒரு மனிதன். நன்றி. தயாநிதி சுவாமி சரவணானந்தா அவர்களுக்கு.